ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் நம்ம விஜய் அண்ட் காவேரி விகா ஹவுஸ்குள்ளே நுழையும் போதே நம்ம காவேரி வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்குள்ளே போயிடுறாங்க. இந்த விஷயம் இந்நேரத்துக்கு ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருந்தா அவங்க என்னெல்லாம் பேச போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடையே அவங்க வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது விஜய் வந்து எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் போகிறாங்க. பட் போகும்போதே அவங்க ஃபேஸஸ்லாம் பார்க்கும்போதே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியோ இவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அண்ட் நம்ம பாட்டியுமே வந்து வீடு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்க விஜய் வந்து இல்லை சில டாக்குமெண்ட்ஸ்லாம் விட்டு போனதுனால அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாரு. பட் சித்தப்பா வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்குமே வந்து சித்தப்பா மேலே தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுட் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் யார் மூலமாக அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு பசு ராகினி யாருமே நம்ம காட்டுறதில்ல. பட் சித்தப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதுவும் ஒரே நாளில் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அது மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஈவன் இதை பற்றி காவேரியுமே விஜய் கிட்ட கேட்கும்போது சித்தப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லும் போது விஜய் வந்து அதான் நிறைய பேர் இருக்காங்களே பசுபதி ராகினின்னு சொல்லி யார் மூலமாவும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு காவேரி கிட்ட சொல்றாரு. அண்ட் நம்ம பாட்டி சித்தி எல்லாருமே வந்து இப்போ காவேரியை இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து எங்க விஜய் பொண்ணு எடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் அகைன் காவேரிக்கு கில்ட் கொடுக்குற மாதிரியே ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் இங்க அவங்கள விட எல்லாருமே வந்து இங்க நொந்து போயிருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு தெரிஞ்சு. பட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய்க்கு மேலும் மேலும் இவ்வளோ நாளாக பசுபதியால் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ இன்னொரு செகண்ட் ஃபேமிலி, இப்படிப்பட்ட ஃபேமிலிலேயே பேரை வந்து பொண்ணு எடுக்கணும், டெய்லி கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை வந்து பாட்டியுமே காவேரி கிட்ட சொல்ல. பட் யாரு என்ன சொன்னாலும் காவேரியை எங்கேயுமே விஜய் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. இனிமே இதை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி காவேரியை கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நேத்திக்கு நம்ம விஜய் டிவி அட்மின் ஷேர் பண்ண அந்த பிடிஎஸ் சீன் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. உண்மையாவே பாக்குறதுக்கு பிளிஸ்ஃபுல்லா அந்த டைலாக்ஸ் எல்லாமே அந்த ஸ்விங்ல உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வெண்ணிலா லேசா நம்ம லைஃப்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டு போகும்போதே அப்படி இருந்துச்சு. இப்போ எங்க அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்குமே வந்து இந்த நவம்பர் ஆனாலே நம்ம மகாநதியில ஏதாச்சும் ஒரு புயல் பயங்கரமா வீச ஸ்டார்ட் பண்ணிடுது. நம்ம ரியல் லைஃப்ல இந்த சீசன் எல்லாம் புயல் ஸ்டார்ட் ஆனா 2-3 நாள்ல போயிடுது. பட் நம்ம எம்மனை பொறுத்த வரைக்கும் இப்ப புயல் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது எத்தனை மாசத்துல முடியணும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வெண்ணிலா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த சீனை இன்னைக்கு வந்து பேசும்போது நிறைய பண்ணாவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு கேட்கறதுக்கு. காவேரி பேசுறத கேட்கும் போதெல்லாம் வெண்ணிலா வந்ததுக்கே ஃபீல் பண்ண, நீயா என்ன வெண்ணிலா கிட்ட விட்டு கொடுத்துட்டு போக பார்த்த அப்படின்னு வச்சு கேட்கும் போது நம்ம காவேரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன ஆனாலும் கடைசியா நீங்க எங்கிட்டதான் வருவீங்கன்றதும் எனக்கு தெரியும், எப்படி காத்தாடிய வந்து லேசா இப்படி விட்டு பிடிப்போமோ அந்த மாதிரி நான் உங்களை விட்டு பிடிச்சா அப்படின்னு கியூட்டா அப்படியே போயிட்டு அவங்க மேல சாஞ்சிக்கிட்டது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே மாதிரி சாரதாமாவும் உன்ன மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு. ஸோ கண்டிப்பா அவங்களே வந்து அதை ஃபீல் எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கு ஒரு க்ளோஷர் பாயிண்ட் வச்சிருவாங்க. ஸோ ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்சோல் கூட அழகா பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு எபிசோட்ல. அண்ட் லாஸ்ட் சீன் வந்து நம்ம ப்ரோமோ கண்டென்ட் சாரதாமா நைட் எல்லாம் தூங்காம அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ ஃபீல் பண்ற எல்லாமே நிஜமாவே நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் அந்த போட்டோவையே பார்த்து ஃபீல் பண்ணி இதுக்கு மேலேயும் உங்க லைஃப் எல்லாமே நான் தான் இப்போ நல்லா அமைஞ்சிடுச்சு, நர்மதாவை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே என்னால் உயிரோட இருக்க முடியாதுன்னு போய் லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு எபிசோட்ல தான் அந்த பேலன்ஸ் ப்ரொமோஷன், அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி அவங்க வெளியில வர போறாங்க, யார் வந்து சேவ் பண்ண போறாங்க, இல்லை இது ட்ரீம் சீனா அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம ட்ரீம்னு தோணல. பார்ப்போம் எபிசோட வெயிட் பண்ணி. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.